உலக இரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் தினம் ஒரு அருட்சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாள் தங்கள் வாழ்வில் பேராசீர்வாதமான நாளாக இருக்க நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் புரிந்தருள்வாராக. ஆமேன். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்கிற பொழுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நமது ஆண்டவர் உரைக்கின்றார். திடன் கொள்ளுங்கள், இதுதான் இன்று நமது அருட்சிந்தனை. அன்பானவர்களே, பாடுகள் அநேக வழிகளில் நமது வாழ்வில் குறுக்கிடலாம். ஆனால் எந்த பாடுகளும் நம்மை வீழ்த்தி போடும் அளவிற்கு வலிமை உடையது அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அரசன் ஒருவன் தன் அரண்மனையில் பணி செய்யக்கூடிய பணியாளர் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்தான். அரண்மனையில் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்கள் அவன் செய்த குற்றத்திற்கு இது அதிக தண்டனை என்று சொன்னார்கள். குற்றத்திற்குட்பட்டவன் அரசனிடம் சென்று, அரசே, எனக்கு சலுகை காட்டுங்கள் என்றான். அரசன், என் பட்டத்து குதிரையை நீ பறக்க வைத்தால் உன் தண்டனையிலிருந்து உனக்கு விடுதலை என்றார். அரசே, 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கள், உங்கள் குதிரையை நான் பறக்க வைக்கிறேன் என்றான். இசைவு தெரிவித்தார் அரசர். குதிரையை அவிழ்த்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். அரண்மனையின் சகப்பணியாளர்கள் அவனுடைய வீட்டிற்கு சென்றார்கள். 6 மாத காலத்திலே அந்த குதிரையை உன்னால் பறக்க வைக்க முடியுமா? நீ ஏன் வீணாக அதற்கு ஒப்புக்கொண்டாய் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், 6 மாத காலம் என்பது நீண்ட ஒரு கால இடைவெளி கொண்ட நாட்கள். இதிலே ஒருவேளை நானே இயற்கையாக மரணமடைந்தாலும் அடையலாம், அல்லது ஒருவேளை இந்த 6 மாத காலத்திலே அரசர் ஏதேனும் மனமாற்றம் அடைந்தாலும் அடையலாம். ஆகையினாலே நான் இப்பொழுது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சென்று வாருங்கள் என்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அன்பானவர்களே, இன்று நம்மில் அநேகரை நாம் பார்க்கிறோம், தங்களுக்கு முன்பாக இருக்கிற உபத்திரவங்களையும் பாடுகளையும் நினைத்து அதிகமாக கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உபத்திரவம் இருக்காது என்று சொல்லவில்லை. உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாடுகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது. ஆண்டவர் அழைக்கின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று பஞ்ச காலத்திலே புல்வெளி ஒன்றும் இல்லாத சூழலுக்குள்ளாகவும் துள்ளி குதித்து கொண்டிருந்ததாம். ஒருவர் அந்த ஆட்டுக்குட்டி இடத்திலே கேட்டார், எங்கும் புல்வெளி இல்லை, பஞ்ச காலம், நீ துள்ளி விளையாடுகிறாயே எப்படி என்று கேட்டாராம். அந்த ஆட்டுக்குட்டி சொன்னதாம், உணவை பற்றிய கவலை எனக்கு தேவையில்லை, எனக்கு என்ன தேவை என்று என் எஜமானுக்கு தெரியும், ஆகையினாலே அது குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொன்னதாம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் தேவைகள், நம்முடைய வாழ்வின் சூழல்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு தெரியும். அவரிடம் நம்முடைய வாழ்வை ஒப்படைப்போம், நம்முடைய சுமைகளை அவரிடம் இறக்கி வைப்போம், விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டு இன்றும் நாம் மகிழ்ச்சியாக வாழ தயாராகுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமேன்.